இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸட் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பழைய மிக்சியை ப்ளோயராக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் அளவில் பிவிசி பைப் ஐஎஸ்ஐ பைப் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 2 ரவுண்டு 12 சென்டிமீட்டரில். இந்த பைப்பை எப்படி பிளேட்டாக மாற்றுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி வெட்டிட்டு அடுத்தது இந்த பிவிசி பைப்பில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு 2.5 இன்ச் ஐஎஸ்ஐ பைப்பில் ஒரு சென்டர்லேருந்து லாஸ்ட்டுக்கு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சில் வருங்க. அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அறுத்துக்குங்க. அறுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு 12 பீஸாக வெட்டிக்குங்க, இல்லைனா 8 பீஸாக கூட வெட்டிக்கலாம். இப்போ நான் 8 பீஸ் வச்சு ப்ளோயர் ஃபேன் ரெடி பண்ணுறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும், எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி காரையில் போட்டு மட்டமாக தேய்ச்சி விட்டு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ரொட்டேஷனுக்கு காற்று வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதிர்பக்கம் ஒன்று, அடுத்தது இந்த மாதிரி 4 பக்கம் ஒட்டிட்டு அடுத்து அதுக்கு சென்டரில் வச்சு சென்ட்ரேட்டிங் பார்த்து பர்ஃபெக்டாக ஒட்டணுங்க. கேப் அளவு மாறிச்சுன்னா ஃபேன் வந்து வைப்ரேஷன் வருங்க. இப்போ 1 இன்ச்சு விட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மட்டம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்கோலை அறுத்து இந்த மாதிரி வெட்டி விட்டு இன்னும் இறக்கம் பண்ணுங்க, மட்டமாக ஆகணும் சென்டரில். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது பிவிசி பைப்பில் தான் செய்யணும். ஐஎஸ்ஐ பைப்பில் செஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். சாதா பைப்பில் செஞ்சிங்கன்னா சுற்றுற வேகத்துக்கு இந்த ஃபேன் லீஃப்லாம் கட் ஆகிடுங்க. ஃபெவிக்விக் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் வேறு பேஸ்ட்டோ இல்லை பாண்டோ போட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை மட்டமாக தட்டி வெட்டிட்டு நீங்கள் வைப்ரேஷன் இருக்கான்னு சுழற்றி பாருங்கள். இந்த மாதிரி வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் வெட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பீஸில் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு மேலே ஒட்டிக்குங்க. இது எதனாலனா இது ஒட்டாமல் இருந்தால் காற்று ஜாஸ்தியாக வருங்க. இது ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கைக்கு பேலன்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறமே மிக்ஸி கப்ளர் அதில் சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு காற்று இழுக்குதுன்னு. பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கேப் ரெடி பண்ணுங்க. அடுத்து வந்து ப்ளோயர் அவுட்டு இன்னும் கொடுக்கணுங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு பிவிசி ஷீட்டில் ஒரு 15 சென்டிமீட்டரில் பாருங்கள் இந்த ப்ளோயர் ஃபேன் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி ரவுண்ட் வெட்டி ஒரு பைப்பை வந்து அதில் ரவுண்டாக ஒட்டிக்குங்க. அதாவது 160 mm பைப் ஒட்டிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ராடு போகிற மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு லப்பர் போட்டு ஒட்டிடுங்க. அந்த ஹீட் வந்து அதுக்கு பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த கேப் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு பீஸ் போட்டு அதுக்கும் ஒட்டி ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மிக்ஸி மோட்டர் வச்சு அதுக்கு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி வீடியோ இல்லாமல் பிவிசி பைப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ், இன்னும் பிவிசி ஸ்டாண்டுங்க செய்கிறது, ஆர்ஓ கிளீனிங், ஃப்ரிட்ஜு, ஏசி மைனர் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ், கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ பைப்பில் மேலே ஒரு ரவுண்டும் அது கேப் அது மூடுறதுக்கோசரம் ஒரு கேப் ரெடி பண்ணுறேன். அதில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ரவுண்டு போட்டு ஒரு 1/2 இன்ச்சு பைப் பிட்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கோசரம் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சொட்டு ஃபெவிக்விக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ளரில் போட்டு மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணி கட்டிங் பிளேடில் தட்டிக்குங்க. அப்போ தான் கலண்டாமல் இருக்குங்க. இப்போ 5 ஹோல்ஸ் போட்டு அதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சுறோம். ஏர் போகாத மாதிரி கேப் இல்லாத மாதிரி நீங்கள் சாணம் பிடிச்சி இல்லது தேய்ச்சி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக ப்ளோயர் ஒர்க் ஆகுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட் பைப் கொடுக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு கொடுக்குறேங்க. இதை பாருங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வலை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாங்க. இப்போ பிவிசி பைப் இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் பைப்பை வந்து அந்த கப்ளரில் போட்டு ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சாதாரணமாக மாற்றிக்கிட்டாங்க. அப்படி இல்லைனா இதை கூட நீங்கள் பாதியாக அறுத்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி அந்த ரவுண்ட் பிளேட்டில் ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்பர்லாம் சென்ட்ரேட்டிங் மாறி போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக பீஸ் வச்சு அந்த ஹீட் இந்த மெட்டீரியலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த லப்பர் வைக்கிறேன். அடுத்து வந்து வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கோசரம். இப்போ பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சிங்க. இப்போ மிக்ஸி வந்து மோட்டரில் பாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைன் கொடுத்துட்டு ரன் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. லைன் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1500 ரூபா போட்டு வாங்குகிற ப்ளோயருக்கு ஈக்குவலாகவும் இருக்கும். அதை விட ஹெவியான மோட்டருங்க 750 வாட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு இழுக்குதுன்னு. இதை வந்து நீங்கள்
யூஸ் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளோயராகவும் அல்லது வந்து வேக்கம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக காற்று வருதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1500 போட்டு வாங்குறதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க மிக்ஸி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.